மார்னிங் எல்லாருக்கும் இப்போ தான் ஏந்திச்சோம். கொஞ்ச நேரம் ஆச்சு. சரி காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இப்போ வந்து நான் மட்டன் ரெடி பண்ணி வச்சுட்டு கிளாஸுக்கு கிளம்பணும். டைம் ஆயின்னு இருக்குது. ஸோ பட்டாணி மட்டன் பண்ணுறது காமிக்கிறேன். ஸ்டாண்டு இல்லை, யூடியூப் ஸ்டாண்டு வந்து உடஞ்சிருச்சு. அந்த கிளிப் போடுற கிளாம்ப் மாதிரி அது உடஞ்சிருக்கு. தெரியல, என்ன வச்சு தான் ஷூட் பண்ணோம். பாயிண்ட் இறங்கி ஆகான்ட்டு ஆக்சுவலி கிரிப்பே இல்லை. ஏதோ ஒரு இது பாக்ஸ் பின்னாடி வச்சிருக்கிறேன். வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர் ஆகக்கூடாது, லைட் கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்ணாடி இதில் மாறும் போது அப்புறமா வந்து நாங்கள் மீதி இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணலாம். கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, 8:30 டைம். நான் இங்கே 10 மணிக்கு வீடு விடணும். டைம் ஆயிடுச்சு. தருண் தன்னு 2 பேரும் தூங்கி நிற்கிறாங்க. அவங்க வந்து ஆர்மிக்ஸ் கல்வி போட்டு நிற்கிறாங்க. பெரியவனுக்கு மட்டன் வந்து நல்லா எவ்வளோங்க? மட்டன் 1/2 கிலோவா? 1/2 கிலோ மட்டன் தெரியுது. மட்டன் எவ்வளோ? 1/2 கிலோ? 1/2 கிலோ இல்லை, 600 சம்திங். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வாங்கியிருக்க மட்டன் நீங்கள் வந்து இதுக்கு முன்னே வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி ஒரு வாட்டி நல்லாவே இருந்தில்ல, செஞ்சு நைட்டு வச்சேன். மார்னிங் ஏஞ்சி பார்த்தா எல்லாம் கெட்டு போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி மட்டன் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் இப்போ பார்த்து வாங்கின்னு சொன்னேன். இது செகண்ட் டைம் நான் செஞ்சு நிற்கிறேன். இப்போ வந்து வாஷ் பண்ணி இந்த மட்டன் வந்து இதில் சேர்த்துடுறேன். நான் மட்டன் கையில் தொட மாட்டேன், அதனால தான். ஆக்சுவலி நான் மட்டன் சாப்பிட்றதில்ல.
இப்போ 2 நிமிஷம் மட்டன் ஃப்ரை ஆகிட்டுமே மீதி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துடுறேன். ஃபஸ்ட்டு வந்து சில்லி பவுடர் போட்டுடுறேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் 1 ஸ்பூன் மட்டன் மசாலா. நான் கிரேவி டைப்பில் செய்கிறேன் இல்லையா, ஸோ அதனால் நான் மட்டன் மசாலா சேர்த்துக்கினேன். அப்புறமா டர்மரிக் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். அதிகமாக மட்டனுக்கு தேவைதான், நல்லா வேவணும் இல்லை, ஸோ 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர். தனியாத்தூள் இது 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கினேன். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஓகே, டேஸ்ட் அக்கார்டிங். இந்த மாதிரி சிம்ல வச்சு எல்லாமே மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா தீர்ந்து மசாலா எல்லாம். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் வந்து இது வந்து நல்லா வேகணும். ஸோ இது ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் கட் பண்ணியிருக்கிற டொமேட்டோ வந்து சேர்க்கிறேன். இதில் டொமேட்டோ ஏன்னா வந்து நாங்கள் மட்டன் வேக வைக்கிறோம் இல்லையா, ஸோ இது வந்து விசில் அடிக்கிறது இல்லை, ஸோ அதனால இதுலேயே நல்லா வெந்துடும். இது இதுக்கு வந்து அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா நாங்கள் செய்கிறது இது கிரேவி இல்லையா, ஸோ தண்ணி ஊற்றிட்டா இது குழம்பு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நான் வந்து ஊற்றிட்டு அப்புறம் பார்த்துட்டு வேறு தேவையான ஊற்றலாம். 1/2 கிளாஸ் தண்ணி போதும். இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இது வந்து இன்னும் கொஞ்சம் திக் ஆகிடும் கிரேவி ஆக்சுவலி. இது வந்து நல்லா கொதிக்கும் போது கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கலாம்.